ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 20 ஸ்லோகம் 12. வந்தே பாண்டுர புண்டரீக நயனம் பூர்ணயந்து பிம்பானனம் வந்தே கம்பு யுகலம் கராப்ஜ யுகலம் வந்தே லலாமோஜ்வலம் வந்தே பீத துகூலம் அம்புதநிபம் வந்தே ஜெகன்மோகனம் வந்தே காரண மானுஷோஜ்வலதனும் வந்தே சதா ராகவம். பெண் தாமரை போன்ற கண்கள், பூர்ண சந்திரன் போன்ற முகம், சங்கு போன்ற கழுத்து, தாமரை போன்ற இரு கைகள், பளபளக்கின்ற நெற்றியுள்ளவர், செம்மஞ்சளாடை அணிந்தவர், மேகவர்ணர், உலகை பரவசப்படுத்துபவர், மனித இனத்தின் மூல காரணமான மனித உடலேற்றவர், அந்த ராகவனை வணங்குகிறேன் என்கிறார் ஸ்ரீராமகர்ணாமிர்தத்தில் கவி. இவ்வாறு நாட்டு மக்கள் போற்ற தனது தாயின் அரண்மனையின் 3வது கட்டை அடைந்தார். எங்கும் பணிவு, எதிலும் பணிவு நம் ராமனுக்கு. கவியின் வார்த்தைகள் இவைதான். பிரணம்ய ராமஹா தானு விருத்தான் திருத்தீயாயாம் ததர்ஷ சக ராமஹா. அதே ராமன்தான். வனவாசம் என்கிற கட்டளைக்கு முன்பும் சரி பின்பும் சரி ஒரே மாதிரியாக இருந்தவன் ராமன். பிரணம்ய தான் விருத்தான். வயதானவர்கள் காவலாளிகளாய் இருந்தாலும் சரி வணங்கினான். உள்ளே நுழைந்தான் 3வது கட்டில். அங்கே ஸ்திரியகா விருத்தாஷ்ச பாலாஷ்ச துவார ரக்ஷண தத்பரகா. பெண்களையும் வயதானவர்களையும் குழந்தைகளையும் அரண்மனை காவலாளிகளையும் கண்டான். வயதானவர்களை வணங்கினான். மற்றவரை கண்ணார கண்டான். பாசம் மிகுந்த பார்வையுடன் அருள் சுரக்கும் கண்களால் கண்டான் என்கிறார் வால்மீகி. குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.